எல்லாம் வருத்தப்படுறாங்க. கொல்லப்பக்கம் இருந்த கோமல் வீட்டுக்காரரு என்ன பணத்தை எடுத்துட்டியா அப்படின்னு கேட்க, பணம் எந்த இடத்துல வச்சிருக்கேன்னு கண்டுபிடிச்சிட்டேன். எல்லாரும் தூங்குறதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நீ இங்கேயே வெயிட் பண்ணு, பணத்தை எடுத்துட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு கோமல் வீட்டுக்குள்ள வராங்க. அவங்க பேசுனது கேட்டுட்டு இருந்த நிலா ரூமுக்குள்ள வந்து மறைஞ்சுக்கிறாங்க. பசங்க எல்லாரும் ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்காங்க. கோமல் ஒரு நிமிஷம் நின்று அவங்க நல்லா தூங்குறாங்களான்னு செக் பண்ணிட்டு பணம் வச்சிருக்கிற ரூமுக்குள்ள போய் பணத்தை திரும்பவும் தேட ஆரம்பிக்கிறாங்க. 2-3 பேகை செக் பண்றாங்க. கடைசியா பீரோ மேல இருக்க ட்ரங்க் பெட்டி எடுத்து அதுல பணம் இருக்கிறத கண்டுபிடிச்சிடுறாங்க. பணத்தை கையில் எடுத்து சந்தோஷமா பணத்தை கொஞ்ச நேரம் பாக்குறாங்க. நிலா டக்குன்னு ரூமுக்குள்ள போறாங்க. நிலாவை பார்த்த உடனே பணத்தை மறைக்கிறாங்க கோமல். நிலா என்ன மறைக்கிறீங்கன்னு கேட்க, ஒண்ணுமில்லை அப்படின்னு சொல்றாங்க. உங்களை பத்தி எனக்கு தெரிஞ்சு போயிருச்சு, நீங்க எப்பேற்பட்டவங்கன்னு தெரிஞ்சிருச்சு எனக்கு, உங்களை போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோமல் கையை பிடிக்கிறாங்க நிலா. கோமல் கையில் இருந்த பணம் கீழே விழுகுது. நிலா பணத்தை பார்த்த உடனே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. கோமல் உடனே உஷாராகி வெளியே ஓடுறாங்க.